அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अलीम वल फ़ुरक़ानुल मजीद. अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम. बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून. या अय्युहन्नासु इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तकुल्लाह अल्लज़ी तज़ालून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रकीबा. या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम दुनूबकुम व मय युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा. ஸதக ரஹ்மானுர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் கீழ் செயல்பட்டு வரும் மன்னடி தௌஹீத் பேரவை சார்பாக இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்கிற நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை பொறுத்த மட்டிலும் இந்த ஏகத்துவ மார்க்கத்தை தமிழகத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏகத்துவத்தை சொல்லி வந்த சகோதரர்கள் மக்கள் மத்தியிலே இந்த மார்க்கத்தை முன்வைத்த போது ஏராளமான எதிர்கேள்விகளை கணைகளாக நேரடியாக சந்தித்தார்கள். இந்த தமிழகத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏகத்துவம் என்றால் அது மக்களால் வெகுவாக அறியப்படாத ஒரு விஷயமாக இந்த சமூகம் மௌலீதின் பெயரால் புதிய புதிய உருவாக்கப்பட்ட கதைகளின் பெயரால் மார்க்கம் காட்டித்தராத பல்வேறு விதமான விதத்தான காரியங்களின் பெயரால் தூய்மையான மார்க்கத்தை பின்பற்ற வேண்டிய முஸ்லிம்கள் இந்த மார்க்கத்தில் இருந்து வெளியேறியவர்களாக பல்வேறு காரியங்களை மார்க்கத்தின் பெயரால் செய்து வந்தார்கள். அப்படி மார்க்கத்தின் பெயரால் செய்து வந்த ஏராளமான தப்பும் தவறுமான அவர்களுடைய வழிமுறைகளை எப்போது அவர்கள் மாற்றிக்கொண்டு தூய்மையான ஏகத்துவத்தின் பக்கம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த ஏகத்துவத்தின்பால் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. எப்படி என்றால் அவர்கள் அவர்களுடைய உள்ள கிடக்கில் இருந்த ஏராளமான மார்க்கம் தொடர்பான ஐயங்களை, அவர்கள் உள்ளத்தில் இருந்த கேள்விகளை ஏகத்துவத்தை சொல்லி வந்த அந்த ஏகத்துவ சகோதரர்களிடத்தில் நேரடியாக முன்வைத்தார்கள். அப்படி முன்வைக்கும் போது எப்படி கடந்த காலத்தில் நபிமார்களை குறித்து ரசூலுல்லாஹ் எப்படி நபிமார்களுடைய வாழ்க்கை இருந்தது என்பதை குறித்து சொல்லும் போது சஹாபாக்களுடைய வாழ்க்கை குறித்து நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே படிக்கும் போது அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்லும் போது எப்படியெல்லாம் எதிர்ப்புகளை சந்தித்தார்களோ, இந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்பதற்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் உட்பட எப்படி சமூகத்தால் மிக பல்வேறு தரப்பு மக்களால் நம்பப்பட்டவர்களாக ஒரு அஸ்ஸாதிக் என்றும் அல் அமீன் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை போற்றி வந்த அந்த சமூகம், அந்த சமூகத்தில் இருக்கிற தவறுகளை சுட்டிக்காட்டும் போது எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்ப்பவர்களாக
ரசூலுல்லாஹ்வினுடைய உறவினராக இருந்தவர்கள் கூட ரசூலுல்லாஹ்வை கடுமையாக எதிர்ப்பவர்களாக மாறி போனார்கள் என்பதை இந்த இஸ்லாமிய வரலாற்றை பார்க்கிற அனைவராலும் அறிந்து கொள்ள முடியும். அப்படி எப்படி ஒரு எதிர்ப்பை சந்தித்தார்களோ அதே மாதிரி இந்த ஏகத்துவத்தை தமிழகத்திலே சொல்ல ஆரம்பித்த போது மார்க்கத்தை குறித்து அறியாத புறையோடி போன அந்த சமூகத்தின் மத்தியிலே தூய்மையான குர்ஆன் ஹதீஸை போதிக்கும் போது ஏராளமான கேள்விகளை சட்டையை பிடித்து நம்மை கேட்டார்கள். நமக்கு ஏகத்துவ பாடம் நடத்திய ஆசான்களிடத்திலே கேட்டார்கள். அப்படி கேட்டபோது நெஞ்சுரத்தோடு அவர்களுடைய கேள்விகளை இந்த ஏகத்துவத்தை சொல்லி வந்த சகோதரர்கள் அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் ஐயங்களுக்கு எந்த விதமான அவர்கள் மனச்சோர்வும் அடையாத வகையில் அவங்களுக்கு திருப்திகரமான மார்க்கத்தில் இருந்த தெளிவான பதில்களை சொன்னதன் விளைவு இந்த ஏகத்துவத்தின்பால் ஏராளமான இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். மார்க்கத்தை குறித்த மார்க்க செயல்பாடுகள் குறித்த பங்களிப்புகளிலே மிக சொற்பமாக தம்முடைய பங்களிப்புகளை செலுத்தி வந்த ஏகத்துவ சகோதரிகள் இந்த கொள்கையின்பால் இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இருக்கிறோம் என்று சொல்லி கலிமாவை மொழிந்து நாங்கள் எல்லாம் ஏகத்துவத்தை ஏற்றுத்தான் இருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற சங்கநாதத்தை நாங்கள் ஏற்றுத்தான் இருக்கிறோம் என்று சொல்லி வந்த தாய்மார்கள் இந்த ஏகத்துவம் அவர்களுக்கு தூய்மையாக போய் சேருவதற்கு முன்னதாக ஒரு சரியான பங்களிப்பை இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு, இந்த சமூகத்தில் மார்க்கம் மேலோங்குவதற்குண்டான வளர்ச்சிக்கு அவர்கள் பங்களிப்பு மிக குறைவாக இருந்ததை அந்த காலத்தில் ஏகத்துவவாதிகளில் நேரடியாக மக்களிடத்தில் சந்திக்கும் போது மக்களுடைய நிலை, இளைஞர்களாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் குறிப்பாக பெண்களாக இருந்தாலும் இந்த மார்க்கத்தில் அவங்களுடைய பங்களிப்பு மிக குறைவானதாக இருந்துச்சு. இப்ப இந்த கேள்வி பதில்களை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான்ல, அறியாதவர்கள் அறிந்தவர்களிடம் கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிற அந்த இறை வசனத்துக்கு ஏற்ப அப்படி கேள்வி உங்களிடத்தில் மார்க்க கேள்விகள் கேட்கப்படும் போது, மார்க்கத்தை குறித்து உங்களிடத்தில் விளக்கம் கேட்கும் போது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றானே, தயவு தாட்சண்யம் இல்லாமல் எது சத்தியமோ அதை போட்டு உடைத்து சொல்வீராக என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த வசனத்திற்கு ஏற்ப எந்த தயவு தாட்சண்யம் இல்லாம எந்த சாதக பாதகத்தை குறித்து கவலை கொள்ளாமல் அன்றைக்கு ஏகத்துவவாதிகள் அவர்களுக்கு வந்த கேள்வி கணைகளை மிக லாபகமாக கையாண்டதை பார்க்கிறோம். அதனாலதான் மிகப்பெரிய வளர்ச்சி. இந்த ஏகத்துவத்தின்பால் ஏராளமான மக்கள் ஈர்க்கப்பட்டு வந்தது அப்படித்தான். இவன் சத்தியத்தை சொல்றதுனாலதான் நம்ம எப்படியான கேள்வியை கேட்டாலும் நேரடியாக அவன் நம்மளை களம் காண்கிறான். எப்படி நம்ம பெரிய அறிஞர்களாக, நாம பெரிய முல்லாக்களாக, சுன்னத் வல் ஜமாத் அறிஞர்கள் என்று மிகப்பெரிய அளவுக்கு நாம் மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பவர்களிடத்திலே போய் மார்க்கத்தை குறித்து கேட்டால், உனக்கு அலிபுபாக்கு அர்த்தம் தெரியுமா, நீ 7 வருஷம் படிச்சவனை என்ற கேள்வி கேட்கிறிய என்று சொல்லி கேள்விகளை சந்திப்பதற்கு பயந்து ஓடியவர்களாக 7 வருஷம் 10 வருஷம் படிச்ச ஆலிம்கள், அன்றைய காலத்து ஆலிம்கள் இருந்தார்கள். அதையும் ஒப்பு நோக்கினார்கள். அதோடு சேர்த்து ஏகத்துவவாதிகள் சத்தியத்தை சொல்ல முன்வந்த போது அவர்களை நோக்கி கேள்வி கேட்கும் போது, எப்படியான கேள்வி நீ கேளு, மார்க்கத்தை குறித்து நீ என்ன கேட்டாலும், நாங்கள் சத்தியம் என்று எதை சொல்கிறோம் என்பதை குறித்து நீ எந்த வகையில கேட்டாலும் அதை நாங்கள் மிக தெளிவாக உங்களுக்கு ஆதாரபூர்வமாக விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம், நீங்க கேளுங்க என்று சொன்னதையும் ஒப்பு நோக்கி பார்க்கிறாங்க. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து சத்தியம் இருப்பவர்கள் தான் நெஞ்சுரத்தோடு இருப்பார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்றானே, குல் ஹாதிஹி சபீலி அது இலல்லாஹ் அலா பஷீரத்தின் அனா வ மனித்தபஅனி வ சுப்ஹானல்லாஹ் வ மா அனா மினல் முஷ்ரிகீன். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரா யூசுப் என்கிற அத்தியாயத்தில் 108வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறான், நபியே நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள், இதுதான் எனது பாதை, இதிலே நானும் என்னை பின்பற்றியோரும்
மார்க்கம் தெளிவான விளக்கத்தில் இருந்து கொண்டு இந்த மார்க்கத்தை நோக்கி உங்களை நாங்கள் அழைக்கிறோம். அல்லாஹ் தூயவன், நான் இணை கற்பிப்பவன் கிடையாது என்று சொல்லி மக்களிடத்தில் நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கட்டளை பிறப்பித்தான். அவருடைய வாழ்க்கை எவ்வாறு அமைந்தது அதேதான் நம்ம வழிமுறையாக கையாண்டோம். நாம் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த ஏகத்துவ பாதை, இந்த பாதையில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதாக நாம் முன்வைக்கக்கூடிய கொள்கை மிக தெளிவானது. இதுதான் என்னுடைய மார்க்கம், இதுதான் என்னுடைய பாதை. இதை நோக்கி நாங்கள் அழைக்கிற நாங்கள் இதுல முழுமையான தெளிவோடு நாங்கள் இருக்கிறோம். இதுல தெளிவானவர்களாக இருந்து கொண்டு உங்களை அழைக்கிறோம். அல்லாஹ் தூயவன், அந்த தூயவனை நோக்கி, அந்த தூயவனுடைய மார்க்கத்தை நோக்கி அழைக்கிறோம் என்பதை மக்கள் மத்தியிலே அன்றைக்கு பிரகடனப்படுத்தியதன் காரணமாக இந்த ஏகத்துவ மார்க்கம் வளர்ந்தது. மக்கள் மத்தியிலே போய் அதிகமாக போய் சென்றடைந்தது. இன்றைக்கு அப்படியே தலைகீழ் மாற்றத்தை இந்த ஏகத்துவ சமுதாயம், குறிப்பாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் ஒரு மாதிரியான பாதிப்பை சந்திக்கிறது என்றால், மார்க்கத்தை குறித்து அறிந்து கொள்வதில், சமூகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள் குறித்து அறிந்து கொள்வது, ஒரு தெளிவான விழிப்புணர்வோடு இருப்பதில் ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு பாதிப்பு நிலையில இருக்குது என்றால், அதுல இருந்து மேம்பட்டிருந்த ஏகத்துவ சமூகம், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹியால் உந்தப்பட்டு எதை குர்ஆனாக, எதை அந்த குர்ஆனுக்கு முரண்படாத ஹதீசுகளாக சொன்னார்களோ, அப்படி சொன்ன இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிற அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழி என்று ஆதாரப்பூர்வமாக அறியப்பட்ட இந்த வஹீதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம், அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி வந்தவர்கள். அப்படி வார்த்தெடுக்கப்பட்ட சமூகம் இன்றைக்கு எப்படியான நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது பாருங்க. நாங்கெல்லாம் ஏகத்துவத்தை சொல்ற ஜமாத் பெயர், நாங்க சத்தியத்தை சொல்ற ஜமாத்து. சத்தியத்தை நீங்க சொல்றீங்களா? சத்தியத்தை சொல்வதற்கு இது மாதிரி ஒரு அமர்வு ஏற்படுத்துறீங்களா? கேள்வி பதில் நிகழ்ச்சி. கேள்வி பதில் நிகழ்ச்சி நீங்க மார்க்கத்தை குறித்து நடத்துவதாக இருந்தால், மார்க்கம் குறித்து உங்களுடைய நிலைப்பாட்டில் எங்களுக்கு ஐயம் இருக்கிறது, நாங்க கேட்க வர்றோம் என்று சொன்னா, நீ எந்த அமைப்பு, நீ எந்த ஜமாத்து, நீ என்ன ஜமாத்துன்னு சொன்னாதான் நான் உனக்கு கேள்விக்கு பதில் சொல்லுவேன். நீ என்ன ஜமாத்து? நான் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் கீழ் செயல்பட்டு இருக்கிறேன், நான் இந்த பேரவையில் நான் செயல்பட்டு இருக்கிறேன். அப்படியா? உனக்கு பதில் சொல்ல தேவை கிடையாது. இன்னும் சில பேர் என்ன, நாங்க ஏகத்துவத்தை சொல்றதுக்காக, இஸ்லாத்தை எளிமைப்படுத்தி விளக்குவதற்காக நாங்க எளிய மார்க்கம் நடத்துறோன்ற பேர்ல நம்மளோடு கடந்த காலங்களில் இணைந்து பயணித்தவர்கள், அவருடைய நிலை இன்றைக்கு கேள்விக்கு அஞ்சக்கூடியவர்களாக, அவங்களோடு யார் அந்யோன்யமாக அவர்கள் சொன்னால் எதற்கெல்லாம் தலையாட்டலாம், எதற்கெல்லாம் தலையாட்டக்கூடாது என்கிற எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைத்துக்கும் தலைமை சொன்னா நான் கேட்பேன் என்று சொல்லி யார் அவர்களுக்கு ஒத்துதுகிறார்களோ அவங்க ஏதாவது கேள்வி கேட்டா நாங்க பதில் சொல்லுவோம். அல்லது ஒண்ணுமே அறியாத, ஒண்ணுமே தெரியாத அந்த நபர்கள் கேட்டா நாங்க பதில் சொல்லுவோம். எங்களுடைய மார்க்க விஷயங்கள்ல நாங்கள் சொல்லுகிற தவறான விஷயங்களை குறித்து அறிந்தவர்களாக, அறிவுபூர்வமாக நீங்கள் ஒரு கேள்வியை முன்வைத்தா அதற்கு நாங்க பதில் சொல்ல தயாரில்லை என்று சொல்லி நிகழ்ச்சி நடத்தக்கூடிய, இப்ப நான் இன்னைக்கு உட்கார்ந்து கேள்விக்கு பதில் சொல்றேன்னு நான் உட்கார்ந்து இருக்கிறேன்டா, அபூ சுகைல் பாய் உட்கார்ந்து இருக்கிறாங்கண்டா, இப்படி அன்சாரி பாய் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த மாதிரி மார்க்க கேள்விக்குண்டு விளம்பரம் செய்யப்பட்டவர்கள் இவங்க எல்லாம் உங்களுக்கு பதில் அளிக்க போறாங்க. விளம்பரம் செஞ்சவங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டா, உங்க கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல தேவையில்லை, அப்படிலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி ஓடுவதை பார்க்கிறோம். அப்ப என்ன சத்தியம்? சத்தியம் உன்னிடத்தில் இருந்தால் சமகால பிரச்சனை கூட மானங்க. மார்க்க ரீதியான உன்னுடைய நடத்தையில் நீ சமீப காலமாக கூறி வருகிற ஃபத்வாக்களில் ஏராளமான குறைபாடுகள் இருக்கிறது. எப்படியாக உருவாக்கப்பட்ட சமூகம், தவறுகளுக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் மாத்திரம்தான், பலவீனத்திற்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்று சொல்லி வார்த்தெடுக்கப்பட்ட சமூகத்தில் நாங்க ஏகத்துவத்தை சொல்ற ஜமாத் என்று சொல்லி மக்களை கூட்டி பிரச்சாரம் செய்கிற மேடையில சொல்றாங்க,
சஹாபாக்கள்லாம் தவறு செய்வாங்களா? ஏகத்துவத்தை இந்த கலிமாவை சஹாபாக்கள் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் இப்படி தவறு செய்வாங்களா, அப்படி தவறு செய்வாங்களா என்று சொல்லி கேட்கிறார்கள் என்றால் உன் கொள்கை அது இல்லையே. சஹாபாக்கள் தவறிழைக்க மாட்டார்கள் என்பது உன்னுடைய கொள்கை இல்லையே. சஹாபாக்கள் தவறிழைப்பார்கள், அவர்கள் மனிதர்கள். அவர்கள் நம்முடைய தியாகத்தை அவர்களுடைய தியாகத்தோடு ஒப்பிடும் போது ஏராளமான படித்தரங்கள் உயர்ந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் மனிதர்கள், தவறுக்கு உட்பட்டவர்கள். அவங்க ஏகத்துவத்தை ஏற்ற பிறகு அவங்க தவறு செய்யல என்று வாதிடுவதாக இருந்தால் உன் கொள்கையை எப்படி குடி தோண்டி புதைச்சிருக்கிற, எப்படியான சமூகத்தை எப்படியாக மாற்றி நீ புனர் நிர்மாணம் தவறாக செய்து கொண்டிருக்கிறாய் சமூகத்தில். இதை குறித்து நான் கேட்கணும். குர்பானி குறித்து நீ ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற, அந்த நிலைப்பாடு குறித்து, அந்த நிலைப்பாட்டை நீ எடுப்பதற்கு இருக்கிற அடிப்படையான ஹதீசுகள் குறித்து அது பலவீனமான ஹதீஸா இருக்குது. அப்படி பலவீனமான ஹதீஸாக இருந்தால் அதன்படி மார்க்க சட்டம் வகுக்க கூடாது என்பது ஏகத்துவவாதிகளுடைய நிலைப்பாடு. இதுதான் ஹதீஸ் கலை அறிஞருடைய நிலைப்பாடு. சட்டம் எப்படி எடுக்கணும்? ஒரு மார்க்க சட்டத்தை எடுத்து செயல்படுவதாக இருந்தால் ஒன்னு குரானிய வசனங்கள் என்ன கருத்தை சொல்லுதோ அதன்படி மார்க்க சட்டங்களை எடுக்கணும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹதீஸ்கள்ல ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் என்று எந்த பலவீனமும் இல்லாத ஹதீஸ்கள் என்று அறியப்பட்ட ஹதீஸ்கள் வந்து மார்க்க சட்டம் வகுக்கணும். நீ குர்பானிய பெருநாள் அன்றைக்கும் கொடுக்கலாம், அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரிக் என்கிற அந்த 3 நாட்களும் சேர்த்து கொடுக்கலாம் என்றால் அது குறித்து வரக்கூடிய 6 அறிவிப்புகளும் பலவீனம். பட்டவர்த்தனமா தெரியுது. தெரிஞ்சவன மக்கள்கிட்ட விளக்குறோம், மக்கள்கிட்ட விளக்கும் போது அவனுக்கு விளங்குது. விளங்கினதுக்கு பிறகு அவர்களிடத்துல போய் கேள்வி கேட்டா அப்படிலாம் நம்ம நிலைப்பாடை மாற்ற முடியாது. அப்ப அந்த ஹதீஸ்லாம் பலமான ஹதீஸா? இல்ல இல்ல, பலவீனமான ஹதீஸ் தான். ஆனா அது பலவீனமான ஹதீஸ் என்பதற்காக நம்ம சட்டத்தை மாற்ற வேண்டியதில்லை. அப்படியா? நீ எதை வைத்து மாற்றக்கூடாது என்ற வசனத்தை முன்வைத்து நீ சொன்னால் அந்த வசனத்தில் நீ சொல்லுகிற அர்த்தம் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்துறேன்னு கூப்பிட்டா வாங்க, அப்படியே தெளிவுபடுத்துறேன்னு கூப்பிட்டா அந்த தெளிவுபடுத்துவதற்கு அவர்கள் முன்வராத ஒரு நிலையை பார்க்கிறோம். இதே மாதிரி மார்க்கம் சம்பந்தமான ஏராளமான விஷயங்கள்ல குளறுபடியாக தப்பும் தவறுமாக பத்வாக்களை முன்வைக்கக்கூடியவர்கள். பிறை விஷயத்தில் குழப்பம், ரசூலுல்லாஹ் ஒரு வழிமுறை காட்டி தந்த அந்த வழிமுறைப்படி அவர்கள் அமைத்துக் கொள்வதில்லை அவங்களுடைய செயல்பாடுகளை. இதை குறித்து கேட்போம், வா பேசுவோம் என்ற வரமாட்டேன். சமீப காலத்தில் நீ மார்க்கத்திற்கு விரோதமாகவும் ஒரு மனிதன் மீது இருக்கிற காழ்ப்புணர்வின் அடிப்படையில் நீ எவ்வளவு அநியாயமான செயல்பாடுகளை கை கொண்டிருக்கிறாய், அதை குறித்து பேசுவோம் என்று சொன்ன வர்றதில்லை. ஏழை மக்கள் எல்லாம் தன்னுடைய வருமானமே குறைவாக இருந்த நிலையில நற்பணிகளுக்காக அர்ப்பணிப்பது என்பது மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான கடமை என்பதை உணர்ந்து அவங்க கொடுக்கிற 5 10 சேர்ந்து மிகப்பெரிய தொகையை அனுப்பிச்சு அந்த தொகையில கோடி கோடியாக உன்னுடைய வாக்கு மூலத்தின்படியே நீ தவறிழைத்திருக்கிறாய், நீ மோசடி செஞ்சிருக்கிறாய். உன்னுடைய வாய் வழியாக நீ சொன்னதிலேயே நீ யாரை பொதுக்குழு என்று சொல்லி இவங்கெல்லாம் எங்க ஜமாத்தினுடைய அங்கத்தினர்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக சேர்த்து பொதுக்குழுவில் வாசித்த கணக்கின்படியே நீ தவறு செஞ்சிருக்கிற. ஒவ்வொரு நபர்களுக்கும் விளக்கம் கொடுக்கிறேன் என்று சொல்லி இருந்த வீடியோக்கள் அனைத்திலையும் தவறு செஞ்சிருக்கிற, மோசடி செஞ்சிருக்க. அதை குறித்து பேசுவோம் சொன்னா அதுக்கும் நான் வரமாட்டேன். இப்படி எந்த விஷயத்திற்கும் மார்க்கம் குறித்து பேச தயார் இல்லாத, மார்க்கத்தை பத்தியா இருக்கட்டும், அவங்க செய்கிற செயல்பாடுகள் குறித்ததாக இருக்கட்டும், எதிர்கேள்வி வந்தா பதில் சொல்ல மாட்டேன் என்கிற நிலையை கை கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை ஒருபோதும் ஏகத்துவவாதிகளுக்கு வரக்கூடாது என்பதை விளங்கி கொண்டு நம்ம எதுக்கு நிகழ்ச்சி நடத்துறோம், எதை நம்ம மிகப்பெரிய அளவுக்கு பிரபகண்டா செய்கிறோம் என்றால், யார் எங்களுக்கு எதிரான கருத்தில் இருக்கிறீர்களோ அவங்க முன் வந்து கேள்வி கேளுங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்.
நாங்கள் இருக்கிற செயல்பாடுகள் குறித்து, நாங்கள் சொல்லுகிற பத்வாக்கள் குறித்து, நாங்கள் சகோதரர் பிஜே தொடர்பாக எடுத்திருக்கிற அந்த முடிவினை குறித்து, நாங்கள் தௌஹீத் ஜமாத் மீது சுமத்துகிற ஆதாரபூர்வமான மோசடி குற்றச்சாட்டுகள் குறித்து உனக்கு என்ன ஐயம் இருந்தாலும் நீ தாராளமாக நெஞ்சுயர்த்து இந்த சபையில வந்து கேளுன்னு சொல்லி அறிவித்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம். அப்ப இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஒவ்வொரு இடத்துலையும் நடத்துறோம். காரணம் என்ன? கேள்வி கேட்காமல் மழுங்கடிக்கப்பட்ட சமூகமாக இந்த ஏகத்துவத்தை 30 வருடங்களுக்கு முன்னதாக சொல்வதற்கு முன்னதாக ஒரு சமூகம் இருந்துச்சு. கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் இல்லை. கேள்வி கேட்பது மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்பட்ட ஒரு சமூகமாக இருந்துச்சு. அதை எப்படி மாற்றினோமோ அது மாதிரி இன்றைக்கு மீண்டும் அந்த நிலையை நோக்கி அந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதை ஒரு சரியான மார்க்க வழிகாட்டுகளின்படி புனர்நிர்மாணம் செய்ய வேண்டும் என்பதற்காக இது போன்ற கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை அதிகமாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கேள்விகளை டோக்கன் விநியோகம் செய்வாங்க. எந்த தயவு தாட்சணியம் இல்லாம அப்படி டோக்கன் விநியோகம் செய்வதை வாங்கி கொண்டு உங்கள் கேள்விகளை சரியான முறையில் கேளுங்க. ரொம்ப நேரம் நீட்டி உங்களுடைய கேள்விகளை அமைச்சுக்கிறாதே, சாட்டா உங்களுடைய கேள்விகளை அமைங்க. உங்களுக்கு அதிகமாக அதுல இருந்து கேள்விகள் இருந்தால், ஒரு கேள்வி கேட்கறிய அதுல ரொம்ப அதிகமான டவுட் இருக்குதுண்டா, மற்ற சகோதரர்களும் கேள்வி கேட்பதற்கான டோக்கன் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மனச்சோர்வு ஏற்பட்டாத விதத்துல உங்களுடைய மற்ற ஐயங்களை ஒரு டோக்கன் வாங்கினீங்கன்னா ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிடும் இன்ஷா அல்லாஹ். ஒருவேளை கூடுதலாக உங்களுக்கு கேள்வி இருந்தால் இந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு நாங்கள் எல்லாம் இங்கதான் இருப்போம். உங்களுடைய கேள்விகளை ஒட்டுமொத்தமாக நீங்க இந்த நிகழ்ச்சியின் முடிவுக்கு பிறகு தாராளமாக கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். டோக்கன் வாங்குறவங்க ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, சரியா? ஓகே என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.